ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் பவர் பாயிண்டில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷார்ட்கட் கீஸ். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஸ்லைட் வேணும்னா Ctrl+M கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்லைட் க்ரியேட் ஆகும். அப்புறம் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. அது வந்து என்ட்ரு கீ கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கீ கொடுத்தாலும் நியூ ஸ்லைட் க்ரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஷிஃப்ட் F5 கொடுத்தோம்னா அந்த கரண்ட் ஸ்லைட்லேருந்து ப்ரெசன்டேஷன் போகும், ஸ்லைட் ப்ரெசன்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ F5 கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்லைட்லேருந்து வரும், பிகினிங்லேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்லைடில் லேஅவுட் பிளாங்க் ஸ்லைடு கொண்டு வரலாம். இப்போ பிளாங்க் ஸ்லைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல எதுவுமே டைப் பண்ண முடியாது. இப்போ நம்ம டைப் பண்ணோம்னா எதுவும் டைப் ஆகாது. இன்சர்ட் டேபில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம ஈக்குவல் டு RAND ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகிடும். ஷிஃப்ட் F9 கொடுத்தோம்னா இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வரும். மறுபடியும் ஷிஃப்ட் F9 கொடுத்தா போயிடும். Alt F9 கொடுத்தோம்னா கைட்லைன்ஸ் வரும். மறுபடியும் Alt F9 கொடுத்தோம்னா டிசேபிள் ஆகிடும் அந்த கைட்லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். நியூ ஸ்லைடு வேணுன்னா மாற்றிக்கலாம். டெலிட் ஸ்லைடு, ஃபார்மேட், எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். Alt H கொடுத்தோம்னா ஹோம் டேப், Alt N இன்சர்ட் டேப், Alt G வந்து டிசைன் டேப், Alt K வந்து டிரான்சிஷன்ஸ், Alt A வந்து அனிமேஷன்ஸ், Alt S வந்து ஸ்லைட் ஷோ, Alt R வந்து ரிவ்யூ டேப், Alt C வந்து ரெக்கார்ட் டேப், Alt L வந்து டெவலப்பர், Alt Y வந்து ஹெல்ப் டேப்.